தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இந்தியா மீதான டிரம்பின் வரி விதிப்புக்கு இருதரப்பு வர்த்தக பிரச்சினை காரணமல்ல. பாகிஸ்தான் விவகாரத்தில் டிரம்பின் தலையீட்டை இந்தியா அனுமதிக்காததே காரணம் என அமெரிக்க முதலீட்டு வங்கி ஜெஃப்ரீஸ் அறிக்கை. இந்தோனேஷியா தலைநகர் ஜகர்த்தாவில் வன்முறையில் முடிந்த பேரணி. பொருளாதார சீர்திருத்தம் மேற்கொள்ள வலியுறுத்தி நடந்த பேரணியில் மோதல். டிஜிட்டல் மற்றும் AI துறை வளர்ச்சியே நமது முக்கிய குறிக்கோள். எதிர்காலத்துக்கு பாதை அமைப்போம் என ஜப்பானில் பிரதமர் மோடி உரை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்வு. ஒரே நாளில் சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. தெலங்கானாவின் மேடக் மாவட்டத்தில் கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளம். வீடுகள், கோயிலை சூழ்ந்தபடி சென்ற தண்ணீர். டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய சாலைகள். பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. உத்தராகண்ட் மாநில ஷம்மோலியில் மேக வெடிப்பு. நீர்நிலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் எச்சரிக்கை. வெள்ளம் பாதித்த பஞ்சாப் மற்றும் ஜம்முவில் மீட்புப் பணிகள் தீவிரம். ஹெலிகாப்டர் மூலம் மக்களை கயிறு கட்டி மீட்ட ராணுவம். பீகாரில் காங்கிரஸ் பாஜக தொண்டர்கள் இடையே மோதல். தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த காவல்துறை. ஒன்றிய மாநில அதிகாரங்களை மறுபரிசீலனை செய்து உண்மையான கூட்டாட்சியை வலுப்படுத்த வேண்டும். அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் இணைய வேண்டும் என பல்வேறு கட்சித் தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்காமல் GST சீர்திருத்தங்கள் பயனளிக்காது. மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுக ஆட்சிக்கு வந்த பின் இதுவரை 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு தமிழகத்திற்கு ஈர்க்கப்பட்டுள்ளது. அரசு முறை பயணமாக வெளிநாடு செல்ல உள்ள நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். நாளைய தினம் நான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு ஒரு கால பயணமாக நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்களை நாம் ஈர்த்திருக்கிறோம்.
இரட்டை இலை சின்னம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அஸ்தியை கரைப்பது போல சிவகங்கை வைகை ஆற்றில் மனுக்கள் கொட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ஓய்வு பெறவுள்ள தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு பிரியா விடை. சென்னையில் பிரிவு உபச்சார விழா. Shankar Jiwal IPS, born in Uttarakhand, is a 1990 batch IPS officer of Tamil Nadu cadre. ஓய்வு பெறும் தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவாலை தீ ஆணைய தலைவராக நியமனம் செய்தது தமிழ்நாடு அரசு. தீ மற்றும் உயர் மீட்பு பணிகளில் புதிய தொழில் நுணுக்கங்களை செயல்படுத்த தீ ஆணையம் அமைப்பு. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கணிப்புகளை மிஞ்சி 7.8% உயர்வு. உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக நீடிப்பதாக புள்ளியியல் அலுவலகம் தகவல். தமிழகத்தில் நெல்லுக்கான ஆதார விலை குவிண்டால் 2500 உயர்வு. சாதாரண ரக நெல்லுக்கு ஊக்கத்தொகையாக 131 ரூபாயும் முதல் ரகத்துக்கு 156 ரூபாயும் உயர்த்தி அரசாணை. அமெரிக்க வரி விதிப்புக்கு எதிராக திருப்பூரில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசை கண்டித்து வரும் 2ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நல்லக்கண்ணுவை சந்தித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். கடந்த 24ஆம் தேதி முதல் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நலம் விசாரித்தார். ஆந்திர மாநிலம் விஜயநகரம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. விசாகப்பட்டினம் செல்லும் ரயில்களின் சேவை பாதிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் அருகே இருந்த கோழி பண்ணை தீயில் எரிந்து சேதம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு மறு தேதி அறிவிக்கும் வரை விடுமுறை. இரு சமூக மாணவர்கள் இடையே மோதல் ஏற்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதையில் 42 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ரயில். திருநள்ளாறு ரயில் நிலையத்தில் பயணிகள் உற்சாக வரவேற்பு. கனமழையால் குற்றாலம் அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சட்டவிரோத தரிசன டிக்கெட் விற்பனையை தடுக்க நடவடிக்கை. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னையில் நடிகர் விஷால், நடிகை சாய் தன்ஷிகா நிச்சயதார்த்தம். குடும்பத்தினர் முன்னிலையில் எளிமையாக நடைபெற்றதாக விஷால் பதிவு. சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல்.
பெருங்களத்தூரிலிருந்து தாம்பரம் நோக்கி வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் மக்கள் அவதி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.